கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற காரியங்கள், ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் கர்த்தரை விட்டு விலகினா வேதம் சொல்லுகிறது சபிக்கப்பட்டவன், அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியாது. அதற்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு நன்மை வருகிறதை காணாமல் இருப்பானா. அப்போ தேவ பிள்ளைகள் கர்த்தரை விட்டு விலகக்கூடாது. கர்த்தரோடு இருக்கிற ஐக்கியத்தை எப்பொழுது நம்ம காற்றுக்கொள்ள வேண்டும். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் இந்த உலகத்திலே மனிதனை உண்டாக்கும் போது தன்னோடு அவன் பழகி பேச வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் உருவாக்கினார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த இருதயம் திருக்கானதும் கேடுள்ளதுமாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம கர்த்தருடைய நாமத்தினாலே மாம்சமானதை நம்பாதபடி, மாம்ச புயத்தை நம்பாதபடி கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்து கர்த்தரையே சார்ந்து கொண்டிருக்க வேண்டிய கிருபைகளை நம்ம ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் யாரை சார்ந்திருக்கிறோம்? ஆண்டவரை சார்ந்திருக்கிறோமா? அப்படி இருந்தால் நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு செய்ய வேண்டிய காரியங்களிலே நமக்கு உதவி செய்து நமக்கு ஒத்தாசைகளை ஏற்பாடு செய்வார். கர்த்தரை விட்டுட்டு மாம்சமான மனிதனை நம்பினோம் என்றால் நாம் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. மனிதர்கள் மூலமாக தான் கர்த்தர் செய்வார். ஆனால் நம்ம நம்பிக்கை கர்த்தர் மேலே தான் இருக்கணும். யோபுடைய வாழ்க்கை பாருங்கள், கர்த்தர் மேலே ஒரு நம்பிக்கை இருந்தது. எல்லாவற்றையும் இழந்தாலும் யோபு கர்த்தர் மேலே வச்ச நம்பிக்கை விடவே இல்லை. இப்போ மரித்தாலும் பரவாயில்ல, நான் மறுபடியும் ஆண்டவரை பார்ப்பேனுங்கிற ஒரு பெரிய வெளிப்பாடு யோபுக்கு இருந்தது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட பிள்ளைகள், கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்காத பிள்ளைகளுக்கு நன்மை வருவது தெரியாது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தா அங்கே அழகான ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் மழையில்லாத காலத்திலும் குறையில்லாதபடி வாழ்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ இன்றைய வேத வசனம் ஜெபமும் கர்த்தர் மேலே நம்பிக்கை, அவரே தன் நம்பிக்கையாக கொண்டிருங்க. ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தாரும். இந்த பிரசன்னத்தினாலும் வல்லமையினாலும் எங்களை நிரப்பும். எங்கள் சித்தத்தை செய்ய எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.